இந்த வீடியோவில் இதில் ஒரு வட்டம் ஒன்று இருக்குது. இந்த வட்டம் வந்து சரியாக வந்து டிவைட் பண்ணணும். எத்தனையாக வந்து டிவைட் பண்ணி வரணும். அந்த வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிவைட்ன்ற ஒரு கமாண்ட் இருக்குது. அதை கொடுத்துட்டு தொடர்ந்து டிவைட் செலக்ட் ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எத்தனையாக வந்து டிவைட் பண்ண போகிறோமோ எத்தனையாக டிவைட் பண்ண போகிறான்றது இதில் வந்து 12 கொடுத்தோம்னா 12 இந்த தரப்பட்ட இந்த சர்க்கிள் வந்து 12 வந்து டிவைட் பண்ணி வரும். ஆனால் இதில் வந்து எங்களுக்கு கிளியராக தெரியாது. அதை டிவைட் பண்ணின புள்ளியை கொஞ்சம் கூடவா தெரியறதுக்காண்டி தொடர்ந்து பி டைப் பண்ணுறதை கொடுத்துட்டு தொடர்ந்து இதில் வந்து ஏதாவது இந்த சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுப்பமாக இருந்தால் நாங்கள் டிவைட் பண்ணின புள்ளி சரியாக தெரியும். இப்படி தான் ஒரு சர்க்கிள் ஒன்றை வந்து டிவைட் பண்ணி அதை வந்து சரியாக அந்த டிவைட் பண்ணின புள்ளி வந்து சரியாக தெரியணுன்றதுக்காண்டி இப்படி பி டைப் பண்ணுறதை கொடுத்து அதில் வந்து புள்ளியை வந்து இதன்படி செலக்ட் பண்ணி இப்படி தான் ஒரு சர்க்கிள் ஒன்று எத்தனையால் டிவைட் பண்ண போகிறோமோ இப்படி வந்து டிவைட் பண்ணி செய்கிறது. வந்து இன்னொரு விதத்தில் வந்து இப்படி வந்து டிவைட் பண்ண ஒரு சர்க்கிள் ஒன்று இருந்திருந்தால் அந்த சர்க்கிளை வந்து டிவைட் பண்ணணும். நாங்கள் இதிலேருந்து சென்டரில் இருந்து மேலே மட்டும் ஒரு லைன் ஒன்று கீறிட்டு அந்த லைனை தொடர்ந்து அந்த லைனில் இருந்து எங்களுக்கு வந்து டிவைட் ஆகி வரணும். அந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதில் அரே கிளிக் பண்ணி தொடர்ந்து போலர் அரேன்றதை வந்து கொடுத்து இதில் வந்து எத்தனையாக வந்து டிவைட் பண்ண போகிறோமோ இதில் சென்டரை செலக்ட் பண்ணி எத்தனையாக டிவைட் பண்ண போகிறோமோ அதில் வந்து எத்தனையாக வந்து இந்த சர்க்கிள் வந்து டிவைட் பண்ண போகிறோமோ இந்த எத்தனைன்றதை வந்து கொடுத்துட்டு தொடர்ந்து இதில் வந்து ஐட்டம்ஸ்ன்ற இடத்த வந்து எத்தனையாக இந்த சர்க்கிள் வந்து டிவைட் ஆகணுமோ அதை வந்து கொடுத்தோம்னா இப்படியும் வந்து தரப்பட்ட சர்க்கிளை வந்து டிவைட் பண்ணி கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.